வெல்கம் பேக் டு அவர் சேனல் STF ஸ்ரீ துர்கா ஃபேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் டைப்பில் கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கிறது தான். ஸோ எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு கோட்டிங் இருக்கும். ஓவராலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு 12 கலர்ஸ் இருக்குது, ப்ளஸ் மிக்சடுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 10 கிராமுக்கு மேலே எடுத்துக்கலாம், ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் கிறிஸ்டல் பீட் தான் இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர் லைன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நான் 1 பை 1 கலர்ஸ் வந்து இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸாக வேணும் அப்படின்னா கேட்லாகில் வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எவ்ரிடே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம், யூடியூப்பில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் ஓவரால் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது நம்ம வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணலை, பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறது, நான் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து இல்லை வேறு ஒரு இதுலேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ பர் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பர் லைன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன், ஓகேங்களா? ஸோ ஒரு யூ ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது சைஸ் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்குது. அடுத்தது பேட்ச் ஒர்க், இது பேரட் பேட்ச் ஒர்க். ஸோ இந்த பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெசின் ஆர்ட் பண்ணுறீங்கன்னா ரெசின் ஆர்ட்லேயுமே அட்டாச் பண்ணலாம். ஸோ இது எப்படிங்க ரெசின் ஆர்ட்டில் அட்டாச் பண்ண முடியும்? ஸோ ப்ளவுஸ்னால் அட்டாச் பண்ணலாம், ரெசினில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசினில் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பூஜை தட்டு இந்த மாதிரி மேக் பண்ணுறது, ஆர் வந்து கல்யாண மாலை இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இதை வச்சு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல குவாலிட்டியான டூல் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஒரு டூல் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போது இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கான கட்டர் இது. ஸோ ஜுவல்லரி டெய்லரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில கலெக்ஷன்ஸை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட், டியூப் பீட் தான், பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மல் டியூப் பீட்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு டியூப் லைட் வந்து ஷைன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, பார்த்திங்களா? இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நார்மல் டியூப் பீட்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட சுகர் பீட்ஸ் இருக்குது, கர்தானாஸ் இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸோ நம்ம இப்போ கரண்ட்டில் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறோமோ அதுதான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்லாக் பாருங்கள். நிறைய பேர் கேட்லாக்கே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை எனக்கு நீங்களே இதில் இருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னுட்றீங்க. ஸோ கேட்லாகில் நிறைய ஐட்டம்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும், நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்ட் இது, அண்ட் ஹேர் அட்டாச்சரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது சாம்ஸ் இது. ஸோ இந்த சாம்ஸ் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வித் ஃபுல் ஸ்டோன் ஒர்க். இந்த ப்ரைஸுக்கு யாருமே இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் சாம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. குட்டி குட்டி சாம்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட். அண்ட் டிசைன்ஸ் பாருங்கள், எல்லாமே ஃபேன்சியான டிசைன். ஸோ அதுவே நம்ம எவ்வளோ ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் ஆரி ஒர்க்லேயும் யூஸ் பண்ணலாம், அண்ட் பேங்கிள் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே யூஸ் பண்ணலாம், ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளவுஸில் நீங்கள் இது எல்லாமே ப்ளெயின் ஒர்க், ப்ரோச் ஒர்க்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் எல்லாமே இதை வந்து டேரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரோச் ஒர்க்குக்கு இது இன்னும் ஒரு பியூட்டி லுக் கொடுக்கும். ஸோ நான் சிம்பிளாக ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய வீடியோ தான், அதோட கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது
மினி பிரிண்டர் தான். ஸோ இந்த மினி பிரிண்டர் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து பிரிண்டிங் ஆப் நீங்கள் இந்த பிரிண்டிங் ஆப் தான் இல்லை, ஸோ எந்த பிரிண்டிங் ஆப்னாலும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் தேவையோ அந்த பிக்சரோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிரிண்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அடாப்டரும் கொடுப்போம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது எம்டிஎஃப் கிட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த எம்டிஎஃப் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டில் 10 பீசஸ் ஆஃப் எம்டிஎஃப் இருக்கும் அண்ட் ஒரு பெயிண்ட் ஒரு ப்ரஷ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிட் வேணுமோ அந்த கிட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். ஸோ கிட்டோட நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், வால்யூம் 4 அப்படின்னு சொல்லிட்டு. வால்யூம் 4ல் இந்தந்த டிசைன்ஸ் இருக்கும், வால்யூம் 8ல் இந்தந்த டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுங்க, இல்லை எனக்கு இந்த ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி ப்ரொவைட் பண்ணவே மாட்டேன். கிட்டுனா கிட்டாக தான் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா கிட்டுன்னு மென்ஷன் பண்ணுறதே அதை தான் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒரு இந்த டிசைன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு கிட்டாக மென்ஷன் பண்ணுறப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் கேட்குறீங்க எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுங்க, எனக்கு இவ்வளோ பீசஸ் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இவ்வளோ பீசஸ் தேவைப்படாதுன்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். செப்பரேட்டாக எடுக்கிறப்போ அதோட ப்ரைஸஸ் வேறையாக இருக்கும். பட் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா இந்த கிட்டில் என்ன ப்ரைஸஸ் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு கொடுங்கன்னுவீங்க. டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ்க்கு வராது. அண்ட் பர்டிகுலராக இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து எதுவுமே செப்பரேட்டாக உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் வால்யூம் 4 எடுக்கிறீங்கன்னா அந்த வால்யூம் 4ல் இருக்கிற அந்த 10 பீஸு ப்ளஸ் பெயிண்ட் அண்ட் ப்ரஷ் அது மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டென்சில். ஸோ ஸ்டென்சில்ஸுமே அப்படி தான். ஸோ ஒரு செட்டாக வச்சுருக்கோம். ஸோ அந்த செட் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்தந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இது வந்து செகண்ட் செட்டு. ஸோ செகண்ட் செட்லேயும் சில டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி செட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக கொடுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறதில்ல. செப்பரேட்டாக கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு நம்ம செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுறோம். பட் வந்து செப்பரேட்டாக கொடுக்குறது இல்லை அப்படின்றப்போ பட் அதையும் மீறி செப்பரேட்டாக கேட்குறீங்க. ஸோ எஸ், இது வந்து நான் சின்னதாக வந்து ஒரு டிஐஒய் பண்ணியிருந்தேன் இயரிங்ஸ் வச்சு. ஸோ அதோட வீடியோ தான். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இப்போ வந்து இதை நான் இந்த கிளிப்போடு அட்டாச் பண்ணுறேன். நான் அந்த ஜுவல்லரி மேக்கிங் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன்ட்டு இதுதான் அது. ஸோ இப்போ இது ஸ்டாக்கில் இல்லை, அதுதான் ஸ்டாக்கில் இருக்குது. பட் இதுவுமே ஸ்டாக்கில் வரும். கரண்ட்டில் ஸ்டாக் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல் கரண்ட்டில் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். பட் ரொம்பலாம் இல்லை, லிட்டில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டி வைஸுமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ரப்பரில் இருக்கிறது, அது வந்து ஃபுல்லாக மெட்டலில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு நீங்கள் இயரிங்ஸுமே மேக் பண்ணிக்கலாம். இதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, சாம்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.